நம்ம வந்து மலேசியால இருக்க செகண்ட் டே வந்து ஜலான் நல்லார் ஃபுட் ஸ்ட்ரீட்க்கு சாப்பிட போயிட்டு இருக்கோம். நேத்து வந்து ரூமுக்கு பக்கத்துலேயே உள்ள ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி இருந்துச்சு, அங்க சாப்பிட போயிட்டோம். இன்னைக்கு வந்து கேல உள்ள ஃபேமஸ் ஃபுட் ஸ்ட்ரீட்ல இது ஒண்ணு, இன்னொரு ஜலான் நல்லார் வந்து இது ஒண்ணு. ஸோ நம்ம அங்கதான் இப்போ போயிட்டு இருக்கோம். நம்ம ரூம்ல இருந்து அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்க்கு போற வழியிலேயே நம்ம வந்து ஒரு ஃபவுண்டைன் ஷோவை கிராஸ் பண்ணி தான் போகணும். ஸோ நம்ம அந்த ஃபவுண்டைன் ஷோவை முடிச்சுட்டு நம்ம அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போக கரெக்டா இருக்கும். மூஞ்சிக்கு லைட் இந்த சைட் தான் அடிக்குது, அதனாலதான் நான் ரிவர்ஸ்ல போய்கிட்டு இருக்கேன். இந்த ட்வின் டவரோட சீக்ரெட் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? வந்து அந்த 2 டவருமே தனித்தனியா தான் இருந்திருக்கு. பட் தனித்தனியா தான் இருந்திருக்கு. 2மே தனித்தனியா இருக்கும் போது ஆடிட்டு இருந்திருக்கு. அது 2ஐயும் சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. அதுதான் அந்த ஸ்கை பிரிட்ஜ். அதை இப்ப டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கி வியூ பாயிண்ட் வியூக்கு தட் இஸ் அ பிசினஸ். இங்க வந்து ரூல்ஸ் எல்லாம் ப்ராப்பர்ன்ற மாதிரி அப்படிதான். இங்க வந்து கிரீன் கலர் சிம்பிள் போட்டா மட்டும் தான் அவங்க கிராஸ் பண்ணணும். யூஸ்வல் எல்லா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்க மாதிரி தான் இங்க வந்து, ஆனா பக்காவா ஃபாலோ பண்றாங்க. அந்த ஷோ எங்க நடக்கும்னா, நான் பெட்ரோனாஸ் டவரை கிராஸ் பண்ணி வந்தாலே சூர்யா கேஎல்சிசி, என்னோட நேம் தான் சூர்யா கேஎல்சிசின்னு இருக்கும். அந்த பில்டிங்க்கு ஜஸ்ட் பேக் சைட்ல தான் இருக்கு. ஸோ அந்த சூர்யா கேஎல்சிசி இதான் அது 1 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும். நம்ம நடந்து போனாலே அந்த ஷோக்கு போயிடலாம். இந்த பில்டிங்கை கிராஸ் பண்ணி நீங்க போகும்போது ஃபுல்லாமே ஆர்ட் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஆர்ட்டெல்லாம் வெறும் உட்டன் போர்டில் செஞ்சுருக்காங்க. நம்ம சாதா அட்டைப்பட்டி இருக்கும் தெரியுமா, அதில் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு பாருங்க. இந்த ஷோ பார்த்தீங்கன்னா 7:30, 8:30, 9:30ன்னு 3 டைம்ஸ் வந்து பர் டேக்கு கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து ஒரு 8:20 போல் இங்கே வந்துட்டோம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து இங்கே ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் ஃபவுண்டைனுக்கு பின்னாடி பார்த்தீங்கனாலே எல்லாமே பெரிய பெரிய பில்டிங்ஸ் தான். ஒரு ஃபேக்ட் என்னன்னு தெரியுமா, இந்த பில்டிங்ஸை ஓன் பண்ணியிருக்கிறது மோஸ்ட்லி சைனீஸ் பீப்புள் தான். அதனால தான் அந்த சைனீஸ் டச் வந்து எல்லா பில்டிங்ஸ்லையும் இருக்கா. அப்படி இல்லைன்னா ஜனவரி 3rd வீக் போல் நம்ம இங்கே இருக்கோம். சைனீஸ் நியூ இயர் வரப்போகுதுன்றதுனால இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டுருக்கு. அதனால அப்படி வச்சுருக்காங்களான்றது எனக்கு தெரியும். அண்ட் மலேசியாவில் உள்ள உங்களுக்கு யாராவது இதை பற்றின ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி த ஃபவுண்டைன் ஷோ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. என்னோட நீங்களும் பார்த்து விர்ச்சுவலி என்ஜாய் பண்ணுங்கள். ஃபவுண்டைன் ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு. ஒரு பேசிக்கான லெவலில் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல செம்மையா இருந்துச்சு. அது வந்து ஒரு மஸ்ட், நீங்க வந்து பார்க்க வேண்டிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒண்ணுதான். நல்லா இருந்துச்சு. ஒரு மணி மைல்டா சில்லா அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கறதுனா நல்லா இருந்துச்சு. நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. ஷோலாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக எங்கே போகிறோம்னா அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்க்கு தான் இப்போ போயிட்டு இருக்கோம். கேபு போட்டுட்டோம். கேப் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடும். எல்லாமே இங்க சுத்தி அந்த பெட்ரோனாஸ் டவர் கிட்ட தான் இருக்கு. நீங்க வரதா இருந்தா நீங்க வந்து சிட்டி சென்டர்ல ரூம் எடுங்க. எல்லாமே நியர்பைல தான் இருக்கு. நம்ம ஃபுட் ஸ்ட்ரீட்க்கு வந்து இறங்கிட்டோங்க. இனிமேல் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி பார்த்து வாங்கி சாப்பிட வேண்டியதான். ஆனால் இங்கே உள்ள எல்லாமே மோஸ்ட்லி மலாயில் எழுதியிருக்கனால அது என்ன ஃபுட் ஐட்டம்னே கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு கடைசி வரைக்கும் போயிட்டு நம்மளுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே உட்காந்து சாப்பிடுவோம் வாங்க.
வச்சிருக்காங்க பாருங்க. இது சிக்கன், இது போக் போல. இது வந்து ராவா வாங்கினா நம்மளுக்கு சமைச்சு தருவாங்க போல. ஆக்டோபஸ் இருக்கு. ஒரு பீஸ் வந்து 18 ஆரமா. இங்கே பார்த்தீங்களா யார் மானி இருக்குன்னு? சித்திரை திருவிழாக்கு வேஷம் போட்டு வருவாங்களா அந்த மானி இருக்காரு பார்த்தீங்களா? ஒரு நல்ல ஹாப்பனிங்கான பிளேஸுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நைட்டு 12 மணி. நம்ம ஒரு நல்ல ஹோட்டலாக பிடிச்சி ஆர்டர் பண்ணிட்டோம். நீ சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாமா? சரி வாங்க நம்ம ரூமுக்கு போய் அதோட முடிச்சுக்கலாம். ஃபோர்ஸில் இறங்குறதுனால நம்ம லிஃப்ட்டில் வந்து நம்பர்லாம் கிடையாது. நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு கார்டு கொடுத்துருவாங்க. ஃப்ளோருக்கான கார்டை நம்ம வந்து காட்டினாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃப்ளோரில் போய் நின்றுடும். நம்மளோட ஃப்ளோர் 23rd A. கீழே ரிட்டர்ன் வரும்போது 6 அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இருக்கும். 6th ஃப்ளோரில் சூப்பர் மார்க்கெட் இருக்கு. ஸோ டேரெக்டாக கிரவுண்ட் ஃப்ளோர்னா எங்கே இருந்தோ நம்ம ஃப்ளோர்லேருந்து டேரெக்டாக கிரவுண்ட் ஃப்ளோர் போயிடும். ஓகேங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நான் ரூமுக்கு போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய்.